Hello friends, welcome to Aari and Craftwork. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல brooches வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நம்ம இன்னைக்கு ஒரு brooch டிசைன் தான் பார்க்க போறோம். அது என்ன டிசைன் நான் இப்போ நான் சொல்ல மாட்டேன். நான் finish பண்ணிட்ட பிறகு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. என் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன brooches டிசைன் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்ல நான் டிசைன் நான் சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் என்ன ஒர்க் பண்ணேன்னு ஈஸியா நீங்க கெஸ் பண்ணி நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். என் வீடியோ பார்க்கும்போது நீங்க மேலே லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த brooches வீடியோ மட்டும் இல்லாமல் நான் ஆரி பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நிறைய பேர் brooches மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அது மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க. அதை தவிர நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆரி வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் பார்க்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அது. வாங்க இப்போ நம்ம ஒரு அழகான brooches டிசைன் பார்க்கலாம். இந்த brooches டிசைன் செய்வதற்கு என்ன மெட்டீரியல் பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப மெட்டீரியல் தேவை கிடையாது. ரெண்டு சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இன்னொன்று சுகர் பீட் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவை என்னென்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இது மட்டுமே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு நான் சின்ன ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரெட்டும் நீங்கள் எந்த கிளாத் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்சிலில் ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. நான் சொல்லித்தரேன். நான் இப்போ ஒரு முக்கோண ஷேப்பை நான் போட்டிருக்கேன். ஆனால் கீழே ஜாயின் பண்ணலை, முக்கோண ஷேப் போல் போட்டிருக்கேன். இந்த டிசைன் நான் போடும் போது நான் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் இது என்ன டிசைன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ என் வீடியோ நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் டிசைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அதாவது நான் முக்கோண ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது மேலே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ளவர் சீக்வன்ஸை நான் த்ரெட்டால் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த 5 பெட்டல்லையும் நம்ம நீடிலால் இந்த த்ரெட்டை விட்டு எடுக்கணும். அப்புறம் அது ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நான் அது சொல்லித்தரலை. ஏன்னா அது டைம் கொஞ்சம் அதிகமாக ஆகுனால நான் ஷார்ட்டாக போயிடுறேன். நீங்கள் போடுறா இருந்தால் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை நம்ம விட்டுட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸில் நம்ம விட்டு எடுக்கணும். இதை நான் சொல்லி கொடுத்துக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் போடும் போது இந்த 5 ஃப்ளவரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடு வேறு என்ன பீடு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இது பக்கத்துலேயே இன்னொரு பீடு வைக்கிறேன். நீங்கள் இந்த லைன் மேலேயே போடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு பாதிலே போகாதீங்க. இது ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இது என்ன டிசைன் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். நான் போடும் முறை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த brooches டிசைன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். வேறு யாருக்குன்னா நீங்கள் ஷேரும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம இதே போல் அரேஞ்ச் பண்ணினே வரணும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலர் வேணுனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துனே வாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்.
இதுவும் ப்ளவுஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சீக்கிரமாக நம்ம இந்த டிசைனை வந்து போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வர போல் பார்த்துக்குங்க. இந்த ஆர்டர் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர போல் பார்த்துக்குங்க. நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் போட போகிறேன். ஸோ ஒரு டேட் அண்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டாபிக் நம்ம கிராஃப்ட் ஒர்க் டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம 5 பெட்டல் வந்து போட்டுட்டோம். நம்ம 5 ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு போட்டுட்டோம். ஸோ அதே போல் இந்த சைடை வந்து ஆப்போசிட் சைடை நீங்கள் வந்து அதே போல் போடுங்க. இதுக்கு நேராக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் அது பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும். த்ரெட்டு வந்து ஸ்மாலாக கூட நீங்கள் எடுத்துக்குங்க, இல்லைன்னா பெருசாக எடுத்தால் சிக்காயிரும். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இது கவனமாக பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். நான் வந்து அதுக்கு நேராக இருக்கிறப்பல சீக்வன்ஸ் வச்சு நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓரளவுக்கு எல்லாம் வந்து கெஸ் பண்ணிட்டீங்களா நான் என்ன டிசைன் போடுறேன்னு? நீங்கள் நினைப்பீங்க இந்த லைன் மேலே போடுறேன்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன டிசைன் வந்து தெரியும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட போட்டுக்குங்க. இப்போ வந்து சுகர் பீடு இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பீடு, பெரிய பீடு எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஒன்றொன்றும் பண்ண போகிறோம். அதுக்கு என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது எல்லாமே என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியா தான். இந்த ப்ரோச்சஸை வச்சு நம்ம எந்த டிசைன் வேணாலும் நம்ம வந்து மேக் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா, நம்ம லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து லைன் போட்டு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு டேரெக்டாக வரா போல் இருந்துன்னா நீங்களும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நடுவில் இப்போது இங்கே இருக்கிற தேர்டு இருக்கு இல்லையா ஃப்ளவர் சீக்வன்ஸு, அதுக்கு நடுவில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு சின்ன அளவு வேணுனாலும் நீங்கள் சின்ன அளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் என்ன பண்ணேன்னு? நீங்கள்லாம் கெஸ் பண்ணிட்டீங்களா? இது வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ப்ராச்சஸ் டிசைன். இது என்ன தெரியுமா, நம்ம ஏபிசிடியில் வருது பார்த்தீங்களா, ஏ லெட்டர் தான் இது. ஏ லெட்டரை வந்து நம்ம அழகாக ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து வரைஞ்சிட்டு இப்போது எம்முன்னா எம் லெட்டர் வரைஞ்சி அதில் வந்து இதே போல் மாடலில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான், இது சாம்பிள் மெத்தட் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ உங்களுக்கு உங்கள் பேரே வந்து வைக்கனாலும் ஏனா ஏ, எம்னா எம், எஸ் அதை போல் வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த சைடில் நீங்கள் 2 ஸ்லீவ்லேயும் போடலாம். பின்னாடி வந்து பேக் சைடும் நீங்கள் போடலாம்.
நம்ம ஆரியில் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, லெட்டர் வச்சு அதில் வந்து பீட் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஸ்டெயின் ஸ்டிச்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நம்ம வந்து வித்தியாசமாக இந்த ப்ரௌச்சஸ் டிசைன்லேயே நம்ம வந்து பண்ணால் அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் டீட்டெயில் வேணும், ப்ரௌச்சஸ் டிசைன் டீட்டெயில் வேணும், ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இதை விட இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கிராஃப்ட் ஒர்க் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.